மே செகண்ட் ஹாஃப்லேருந்து ராகு பயிற்சியை குரு பார்வை பெறுறதுனால ஒரு புதிய தொடர்பு, ஒரு ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு ப்ராஜெக்ட் மாறி கிடைக்கிறது, ஒரு வேலை மாறுறது, அது மாதிரி நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இது வந்துங்க உங்களோட தசாபுக்திகள் வந்து எப்படி இருக்கிறதோ அதோட சேர்த்து பார்க்கும்பொழுது ஒன்றுமே நம்ம துல்லியமாக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மே மாதம் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கு. அஷ்டம சனியில வந்து கடந்த 1.5 மாசமா மே மாதம் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்தே அஷ்டம சனியில் இருக்காங்க. மார்ச் 29 ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ உடல் உபாதை, உடல்ல வந்து சிறு சிறு தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் வந்து போற மாதிரி அமைப்புகள் அடுத்த ஒரு 1.5-2 வருஷத்துக்கு இருக்கு. ஸோ சிம்மராசிக்காரர்கள் வயசு வித்தியாசம் பார்க்காமல் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். நீங்க சாப்பிட்ற ஆகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதிக தண்ணி குடிக்கணும். இரவு நேரம் டிராவலிங் வந்து தவிர்க்கணும். இரவு நேரம் வந்து நீங்க அதிகமாக நீங்க டிராவலிங் பண்றீங்க, அது மாதிரி விஷயங்களா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.